செய்வோம். Now these each represent the church age. 1, 2, 3, 4, 5, 6, 7. This beginning with Philadelphia, and this up here represents the Pentecostal power, or a church that was on Pentecost. 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 7 ஆகிய சபைகளை குறிப்பாக காட்டும்படியான படத்தை வரைவோம். இது பிலதெல்பியா சபையில் ஆரம்பிப்பதாக அது இருக்கும். முதலாவதாக உள்ள இந்த சபை பெந்தேகோஸ்தேயின் வல்லமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அதாவது அது பெந்தேகோஸ்தே நாளில் ஏற்பட்ட ஒரு சபையாகும். It was quite a large church at the beginning, but they started a denominational spirit coming among them, trying to denominate the church, which was called the deeds of the NICOLAITANES. Can you hear me way back? All right. ஆனால் அவர்கள் பின்காலத்தில் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் என்று அழைக்கப்படும் ஸ்தாபன ஆவியை அவர்களுக்கு மத்தியிலே அனுமதித்து துவக்கத்திலேயே சபையை மிகவும் பெரியதாக்க ஸ்தாபனமாக்கிட முயற்சித்தனர். பின்னால் இருப்பவர்களுக்கு நான் பேசுவது கேட்கிறதா? சரி. The deeds of the Nicolaitans. Now it wasn't a doctrine yet, and then we took the word and broke it down. What was deeds? What was Nicolaitan? That's a foreign name to us. Nicolaitan. அதுவோ முதலில் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் என்பதாக இருந்தது. அது இன்னமும் அப்பொழுது ஒரு போதகமாக மாறவில்லை. கிரியைகள் நிக்கோலாய் என்ற வார்த்தையை நாம் பிரித்து அது எத்தகையது என்பதை பற்றி பார்த்தோம். நிக்கோலாய் மதஸ்தினர் அது நமக்கு ஒரு அந்நிய பெயராக இருந்தது. So I took the Greek and broke it down, and Nico means to conquer or to overcome or overthrow something. Nicolaitan, Latian is the church, laity. Nicolaitan, deeds that was trying to overthrow the laity and put all the blessing, and the only one to read the Bible, the only one to give the interpretation would be the bishop or some great head person of the church. ஆகையால் நான் கிரேக்க மொழி அகராதியை எடுத்து பார்த்து அதன் அர்த்தம் என்னவென்பதை பிரித்து பார்த்தேன். நிக்கோ என்றால் ஜெயிப்பது அல்லது மேற்கொள்வது என்று அர்த்தம், அல்லது ஒன்றை கீழே வீழ்த்துதல் என்று பொருள். நிக்கோலைட்டியன், லைட்டியன் என்றால் லைட்டி சபையை குறிக்கும். நிக்கோலைட்டியன் அது சபையை அதற்குரிய ஸ்தானத்திலிருந்து கீழே விழத்தள்ளும் ஒரு கிரியையாகும். இது சபையின் மேல் ஒரு தலைமையான நபரை ஏற்படுத்தி அல்லது பேராயரை போன்றவரை ஏற்படுத்தி அவர் மேல் அனைத்து ஆசீர்வாதங்களையும் சாற்றி வேதத்தை அவர் ஒருவர் மாத்திரமே படிக்கலாம், அவர் ஒருவர் மாத்திரமே வியாக்கியானம் அளிக்கலாம் என்பதாயிருந்தது. Then we find out in the second church age it would begin to squeeze way out. This is still Pentecost, and this is denomination D. Now in the third church age, Pergamus, Pentecost was almost squeezed out, but the doctrine of denomination, it become from a deed here all the way to a doctrine here. அதன் பின்னர் இரண்டாவது சபை காலத்தில் சபையானது இன்னமும் ஒடுக்கப்பட்டது என்று பார்த்தோம். முதலாவது இன்னமும் பெந்தேகோஸ்தேயாகத்தான் இருந்து வந்துள்ளது. ஆனால் இந்த இரண்டாவதோ ஸ்தாபனமாக ஆகியது ஸ்தா. இப்பொழுது மூன்றாவது சபைக்காலமாகிய பெர்கமுவில் பெந்தேகோஸ்தே அனுபவமானது ஏறத்தாழ அற்றுப்போகத்தக்க நிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் ஸ்தாபனத்தை பற்றிய போதகமானது முதல் சபை காலத்தில் இங்கே கிரியைகள் என்ற கட்டத்திலிருந்து அது நெடுக வளர்ந்து கொண்டே போய் முடிவாக அது இங்கே மூன்றாம் சபை காலத்தில் போதகமாக மாறிவிட்டது. Then there's really getting married right here. They married this group here that had overpowered the Pentecostal groups. Now the way I'm saying that, brethren, that is the honest fact. That's according to the sacred writings of the histories. The books of the Nicene Council, Fox Book of the Martyrs, and all the great ancient writings. அவர்கள் அங்கே விவாகம் செய்து கொள்ளுகிற கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். இந்த குழுவானது பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்ற குழுவை மேற்கொண்டது. சகோதரரே, அதை பற்றி நான் கூறுவதோ முற்றிலும் உண்மை. அது பிழையற்ற சரியான வரலாற்று நூல்களின்படியாய் உள்ளது. நிசாயா ஆலோசனை சங்கம், ஃபாக்ஸ் என்பவர் எழுதிய இரத்த சாட்சிகளின் புத்தகம் ஆகிய பண்டைய காலத்து மகத்தான வரலாற்று நூல்களையே அடிப்படையாக கொண்டவையாகும். I've got some of the oldest manuscripts there is. And everyone, I say this with not saying Pentecost. That don't mean, when I say Pentecost, that doesn't mean this organization of the day we're living in. That's just as guilty as the rest of them. மிகவும் பழமை வாய்ந்த சில பிரதிகளும் என்னிடத்தில் இருக்கின்றன.
அவைகள் ஒவ்வொன்றும், இதை நான் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனர் ரீதியில் கூறவில்லை. நான் பெந்தேகோஸ்தே என்று கூறுகையில் நாம் வாழ்கிற இக்காலத்திலுள்ள பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தை பற்றி கூறவில்லை. அது மற்ற சபைகளைப் போலவே பெந்தேகோஸ்தேயும் குற்றமுள்ளதாக இருக்கிறது. But I mean the real Pentecostal, the real Spirit of God with the original doctrine, with the original blessings, with the original names, with everything exactly the way it began at the beginning, like it went through the Bible. ஆனால் நான் உண்மையான பெந்தேகோஸ்தேயை, உண்மையான தேவாவியை பெற்றிருக்கிற, மூல உபதேசத்தை உடைய, மூல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற, மூல நாமங்களை உடைய, ஆதியில் ஆரம்பித்த போது ஒவ்வொரு காரியமும் சரியாக வேதத்தின்படியாய் இருந்து வந்த ஒன்றை பற்றியே குறிப்பிட்டு கூறுகிறேன். Now, then when we come to this age, you see how far Pentecost comes up? Can you see it in the back all right? Can you make it out way back there? All right? நாம் இப்பொழுது இந்த சபை காலத்திற்கு வரும்போது பெந்தேகோஸ்தே எதுவரைக்கும் வந்துள்ளது என்று நீங்கள் காண்கிறீர்கள். பின்னால் உள்ளவர்களால் சரியாக இந்த வரைபடத்தை காண முடிகிறதா? அங்கே பின்னால் உள்ளவர்களால் இதை பார்க்க முடிகிறதா? சரி. Now, here come last night the great age that we're in here, Constantine. Constantine, C-O-N-F, I'll put it. He, being a pagan, was, as these Christians here, the ones that had the doctrine of the Nicolaitans, if they would pray that he would win a certain battle, well, he would become a Christian. இப்பொழுது நேற்றிரவில் நாம் இங்கே வந்து இந்த பெரிய சபை காலத்தை இங்கே பார்த்தோம். கான்ஸ்டன்டைன், இவன் பெயரை இங்குள்ள இந்த வரைபடத்தில் நான் சுருக்கமாக கான்ஸ் என்று குறிக்கிறேன். அவன் ஒரு அஞ்ஞான விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான். இங்கே அவன் இந்த சபை காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்களை, அதாவது நிக்கோலாய் மதஸ்தரின் போதகத்தை கை கொண்டிருந்தவர்களை தான் யுத்தத்தில் ஜெயிக்குமாறு வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான். அப்படி அவர்கள் ஜெபித்தால், அதில் தான் வென்றால், தான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிடுவதாகவும் கூறிவிட்டான். During that time when he was at battle, he dreamed a dream that he should buy a white cross that was put before him. He said, "By this you win." That's right. அவன் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கையில் ஒரு சொப்பனம் கண்டான். அதில் அவனுக்கு முன்பாக வெள்ளை சிலுவை ஒன்று நிறுத்தப்பட்டதாகவும், இதன் மூலம் நீ ஜெயிப்பாய் என்று அதில் கூறப்பட்டதாகவும் அவன் கண்டானாம். அதுதான் உண்மை. Then he woke his army up and painted on their shields a white cross. And that was the birthplace or the beginning of the Catholic order today called the Knights of Columbus. அதன் பின்னர் அவன் உறக்கத்திலிருந்து விழித்து தன் இராணுவத்தினரையும் எழுப்பி அவர்களுடைய கேடயங்களில் வெண்மை நிற சிலுவையை வரைந்திட்டான். கத்தோலிக்க சமயம் தோன்றுவதற்கு காரணமாக இதுதான் அமைந்தது. அதுவே இன்றைக்கு கொலம்பஸின் வீரர்களின் குழு என்று அழைக்கப்பட்டது. Now Constantine, you can't glean one thing from the histories of him being converted. He was nothing but a crooked politician. வரலாற்றில் எந்த இடத்திலும் கான்ஸ்டன்டைன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கான சான்று எதையும் நீங்கள் கண்டெடுக்க முடியாது. அவன் நேர்மையற்ற ஒரு அரசியல்வாதி என்பதை தவிர வேறு எவ்விதத்திலும் அழைக்கப்படத்தக்கவன் அல்ல. He had in his mind the idea to unite his kingdom and make it strong. So he himself, being a pagan, worshipped the idols. Then he seen that the doctrine of the Nicolaitans had almost squeezed out to a place, so he used the same strategy that we found out last night. அவனுடைய மனதில் தன்னுடைய ராஜ்யத்தை ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை பலப்படுத்த வேண்டும் என்று எண்ணத்தை உடையவனாயிருந்தான். எனவே அஞ்ஞானியான அவன் விக்கிரகங்களை தொழுது கொண்டு வந்தவனாக இருந்தபடியால் அப்பொழுது அவன் அக்காலத்தில் இருந்து வந்த சடங்காச்சார கிறிஸ்தவர்களாகிய நிக்கோலாய் மதத்தினரின் போதகத்தை பார்த்தான். அது ஏறத்தாழ ஜீவனற்ற நிலைக்கு அப்போது வந்திருந்தது. எனவே அவனும் நாம் நேற்றிரவில் பார்த்த அதே தந்திரத்தை கையாண்டான். And Jesus predicted it 304 years before it come to pass that he would teach the doctrine of Balaam. How that Balaam deceived the children of Israel, caused them to commit fornications and take things offered to idols, eat things. Now we know that eating these things offered to idols, what it really was worshiping. பிலேயாமின் போதகமானது போதிக்கப்படும் என்பதை இயேசுவானவர் அது நடப்பதற்கு 304 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்னுரைத்தார். பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை எவ்வாறு வஞ்சித்து அவர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கும்படியாக செய்தானோ அதைப் போலவே இங்கும் நடந்தது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசித்தல் என்பது உண்மையாகவே அவைகளை தொழுது கொள்வதாகும் என்பதை நாம் அறிவோம். Going in, they were bowing down to idols.
putting idols back in the Christian church, just like Balaam did. Back there had Israel to commit fornications, to go to this big feast of the idol. அவர்கள் அதற்குள்ளாக போய் விக்கிரகங்களுக்கு முன்பாக பணிந்து கொண்டு கிறிஸ்தவ சபைக்குள் அவ்விக்கிரகங்களை கொண்டு வந்து அங்கே பிலேயாம் இஸ்ரவேலரை வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட அந்த பெரிய விருந்துக்கு அவர்கள் போகும்படி செய்தது போலவே இவர்களும் செய்தனர். Well, Constantine did the same thing with his strategy, and he made a church. He gave a lot at the Nicene Council, and then he made a lot of great buildings that he had, and he converted these into churches. கான்ஸ்டன்டைன் இதே தந்திரத்தை கையாண்டு இதே காரியத்தை செய்து ஒரு சபையை உருவாக்கினான். நிசாயா ஆலோசனை சங்கத்தில் அவன் சபைக்கு ஏராளமானவைகளை கொடுத்தான். அவனிடமிருந்த பெரிய கட்டடங்களை எல்லாம் அவன் ஆலயங்களாக மாற்றி சபைக்கு கொடுத்தான். And then he made a big marble altar, decorated with gold and gems. Up above there he put like a throne. And he made one man the head like he was called then a bishop. And they put him up on this throne. Boniface III was a throne. அதன் பிறகு அவன் சலவை கற்களால் ஆன ஒரு பெரிய பலிபீடத்தை செய்வித்து அதை பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரித்தான். அதற்கு மேலே உயரத்தில் அவன் ஒரு சிங்காசனம் போன்றதொன்றை வைத்து அதன் மேல் உட்கார ஒரு புருஷனை நியமித்து அவனை தலைமையாக்கி பேராயர் என்று அழைத்திட்டான். இந்த சிங்காசனத்தின் மேல் அவர்கள் 3ஆம் போனிபேஸ் என்பவனை அரியணையில் ஏற்றினார்கள். Not only did he walk around with clothes on like the peasant did, but they made him a great fine robes and dressed him up like a god and set him up there and called him the vicar. Vicar or the vicarious of Philia Adelia means instead of the Son of God. அவன் அவ்விதமான ஆடை அலங்காரத்துடன் நடந்து திரிந்ததுமன்றி அவனுக்கு அவர்கள் பெரிய விலை உயர்ந்த அங்கிகளை செய்வித்து அவனை கடவுள் போல் அலங்கரித்து அவனை சிங்காசனத்தில் அமரப்பண்ணி அவனை பிரதிகுரு என்று அழைத்தனர். பிரதிகுரு அவனை விகாரியஸ் பிலிடை, அதாவது அதன் பொருள் தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக என்பதாகும். Now, here's to him that has wisdom. Write that out. Vicarious of Philia Adelia. And then when you draw a line on here and add the numbers, and you got exactly what God said the mark of the beast was, 666. Amen. Vicarious of Philia. ஞானமுள்ளவன் எவனோ அவன் அதை எழுதி கணக்கு பார்க்க கடவன். வைகாரியஸ் பிலி டை. நீங்கள் ஒரு கோட்டை வரைந்து அதனதற்குரிய எண்களை வரிசையாக எழுதி அதை கூட்டி பார்த்தால் தேவன் கூறிய மிருகத்தின் லக்கம் சரியாக வருகிறது. 666 அதன் லக்கம். பாருங்கள், வைகாரியஸ் பிலியை. Now, I've been in Rome and been in the Vatican. And the Triple Crown, jurisdiction of hell, heaven, and purgatory. See? Seen the crown, seen the vest, seen it right there. நான் ரோமாபுரிக்கு சென்றபோது வாடிக்க நகரத்திற்கு சென்றிருக்கிறேன். அங்கே முப்பரிமாண கிரீடத்தை நான் பார்த்தேன். அந்த மூன்றும் பரலோகம், நரகம், உத்தரிக்கிற ஸ்தலம் ஆகிய மூன்றின் மேலும் போப்புக்கு ஆளுகை அதிகார வரம்பு உள்ளது என்பதை காட்டுகிறது. பாருங்கள், அக்கிரீடத்தையும் போப்பு உடுத்தும் அங்கேயும் மற்ற எல்லாவற்றையும் அங்கே பார்த்தேன். Actually,